Taste the Daily. சட்டமன்றத்தில் அதிமுக கொடுத்த கடும் அழுத்தத்தால் டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து மேலூர் பகுதி விவசாயிகள் தாரை இசைக்கருவிகள் வாசிப்புடன் நெல் மற்றும் பலா, வாழை, கொய்யா, தர்பூசணி உள்ளிட்ட பழவகைகளை வழங்கி அதிமுக பொதுச் செயலாளருக்கு நன்றி. டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள், வியாபாரிகள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நடத்திய போராட்டத்தினால் கிடைத்த வெற்றி. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாவதாக விவசாயிகளுடனான சந்திப்பின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இது பத்திரிகை வாயிலாக வெளியிலே தெரிந்த பிறகு அந்த மேலூர் சுற்றியுள்ள கிராம மக்கள் தங்களுடைய இளம் பறி போய்விடுமே, தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கவிடுமே என்று நீங்கள் எல்லாம் கொதித்து எழுந்து உணர்ச்சி பூர்வமாக விவசாயிகள், வியாபாரிகள், பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு கொந்தளிப்போடு அறவழியிலே உங்களுடைய போராட்டத்தை துவங்கிய காரணத்தினால் மாநில அரசு வேறு வழி இல்லாமல் மத்திய அரசுக்கு முதலமைச்சர்கள் கடிதம் எழுதினார்கள். ஆகவே இந்த உணர்வுபூர்வமான போராட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்றது. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றார்கள். அதோடு இதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். உங்களுக்காக நான் அறிக்கை வெளியிட்டேன். டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தத்தை வைத்து ஸ்டாலின் அரசு நாடகமாடியது. யாரோ ஒருவரின் ஆதாயத்திற்காக டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்த விவகாரத்தில் திமுக அரசு 9 மாத காலம் அமைதியாக இருந்தது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 9 மாத காலம் தாழ்த்தினார்கள். ஆனால் நீங்கள் கொதித்து எழுந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம தனி தீர்மானத்தை கொண்டு வந்துட்டார். அரிட்டாப்பட்டி மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அக்கறை ஸ்டாலின் அரசுக்கு இருந்ததில்லை. மக்களை பாதிக்கும் திட்டம் எதுவாக இருந்தாலும் அதிமுக அதனை எதிர்க்கும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு டெண்டர் விட்ட அந்த டெண்டர் 11வது மாதம் 24ஆம் ஆண்டு இறுதி செய்யப்பட்ட வரை 9 மாத காலம் நீங்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதை மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் முதலமைச்சர்கள் கடிதம், மத்திய அரசு கடிதம் எழுதியின் வாயிலாக எக்ஸ் வலைதளத்தில் தெரிவிக்கிறாங்க. நாங்கள் டெண்டர் அறிவிச்சிருந்து டெண்டர் இறுதி செய்யவில்லை, மாநில அரசிலிருந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை, அதனால் இறுதி செய்யும் என்று மத்திய அரசு வெளிப்படுத்திவிட்டது. ஆக இந்த அரசாங்கம் உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டம் என்று கருதி இருந்தால் டெண்டர் விட்டவுடனே 9 மாத காலத்தில் உங்களுடைய உணர்வுகளை மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்டாலின் மாடல் அரசின் தொழில்துறை மந்திரிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கண்டனம். தமிழ்நாட்டில் விடியா திமுக அரசால் பெறப்பட்ட தொழில் முதலீடுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளரின் நேரடி கேள்விகளுக்கு பூசி மெழுகி பதிலளித்திருப்பதாக குற்றச்சாட்டு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் திமுக அரசு தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிவிட்டதுதான் உண்மை. எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விகளுக்கு பிரச்சனை திசை திருப்பாமல் நேரடியான சரியான புள்ளி விவரங்களை ஸ்டாலின் மாடல் அரசின் தொழில்துறை அமைச்சர் பதில் அளித்தால் நல்லது என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சாடல். கல்வி கடனை தள்ளுபடி செய்வதாக கூறி தமிழக இளைஞர்களை ஏமாற்றிய திராவிட மாடல் அரசு வாக்குகளை பெறுவதற்காக திமுக கொடுத்த வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்த பின் நிறைவேற்றவில்லை என்பதை குறிப்பிட்டு முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் எங்கே எல்லாம் கடன் வாங்கியிருக்கின்றார்களோ அத்தனையும் ரத்து என்று சொன்னார்கள். அதை நம்பி இளைஞர்கள் எல்லாம் வாக்களித்தார்கள். ஆனால் இன்று வங்கியில இருந்து கந்துவட்டிக்காரனை போல அங்கே வந்து வசூல் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சி அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டு இன்றைய தினம் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 ராக்கெட் வழிகாட்டி சேவையை வழங்கும் NVS-02 செயற்கைக்கோளுடன் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. NVS-02 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது.
டாவோஸ் மாநாட்டில் உத்தரப்பிரதேசம் 19,000 கோடி, மகாராஷ்டிரா 15 லட்சம் கோடி, தெலங்கானா 1 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்ப்பு. முதலீடுகளை ஈர்க்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த திராவிட மாடல். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டல் துணியில் பேசியதால் மக்கள் அதிர்ச்சி. போட்டு ஓட ஓட இப்ப 3 பேரு நானு புரியுதா? நான் யாரு? நீ 3 பேரும் சரி, சிங்கத்தோட புள்ள கட்சி கொதறிடுவோம் உங்களை பாத்துக்க. நீ நினைக்கிற நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி உனக்கு சொல்லுவேன், இருக்கவனுக்கு சொல்லுவேன், எல்லாருக்கும் சொல்லுவேன். என்ன யாவனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் திராவிட மாடல் பேச்சா என விமர்சிக்கும் மக்கள், ரவுடியை போல பேசும் இவர் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கப் போகிறார் எனவும் கேள்வி. மயிலாடுதுறையில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் அடிப்படை வசதிகள் இன்றி குப்பைமேடு அருகில் ஓய்வெடுத்த மாணவ மாணவிகள். மாநில அளவிலான போட்டியே இந்த லட்சணத்தில் நடைபெற்றால் பொதுவெளியில் வேதனையை கொட்டி தீர்த்த மாவட்ட ஆட்சியர். விளையாட்டுத்துறையை மேம்படுத்தி வருவதாக அமைச்சர் உதயநிதி விளம்பரம் செய்யும் நிலையில் மாவட்ட ஆட்சியரே புலம்பும் நிலையில் திராவிட மாடல் அரசின் நிர்வாகம் இருப்பதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பட்டா கத்தியுடன் திமுக கவுன்சிலரின் மகன் சிக்கியதால் மக்கள் அதிர்ச்சி. உள்ளாட்சி நல்லாட்சி என விளம்பரம் செய்து வாக்குகளை பெற்ற திராவிட மாடல் ஆட்சியில் திமுகவினரின் அட்டூழியங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை. வேங்கேவயல் கிராமத்திற்குள் செய்தியாளர்களையும் சமூக ஆர்வலர்களையும் வெளியூரைச் சேர்ந்த பொதுமக்களையும் நுழையவிடாமல் பல சோதனைச் சாவடிகளை நிறுவி திராவிட மாடல் அரசு அட்டூழியம் செய்வதாக குற்றச்சாட்டு. இந்தியா தனது 76வது குடியரசு தினத்தை கொண்டாடி முடித்திருக்கும் நிலையில் ஒரு கிராமத்தையே சிறையில் அடைப்பதைப் போல அழைத்து ஜனநாயக விழுமியங்களை ஸ்டாலின் அரசு நசுக்கியிருப்பதாக மக்கள் வேதனை. வேங்கவயல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களே பலிகடா ஆக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் வீடியோ ஆடியோக்கள் வெளியானது எப்படி? காவல்துறையிடமிருந்த இந்த செல்போன் உரையாடல் பதிவு எப்படி செய்தியாளர்களுக்கு கிடைத்தது? அதை கொடுத்தது அந்த சார் யார் என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கடாபுரம் பகுதியில் முதியவர் மீது திமுக பிரமுகரின் மகன் சரமாரியாக தாக்குதல் நடத்திய கொடூரம். திமுக ஆட்சியில் திமுக பிரமுகர்களின் அராஜகம் நாளுக்கு நாள் தொடர்கதையாகி வரும் அவலம். சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 2வது முறையாக திமுக எம்பி கதிர் ஆனந்திடம் விசாரணை நிறைவு. ஏற்கனவே கடந்த 22ஆம் தேதி கதிர் ஆனந்திடம் 10 மணி நேரமாக விசாரணை நடைபெற்ற நிலையில் 6 மணி நேரம் விசாரணை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த முன்னாள் பாஜக நிர்வாகி போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறி வரும் பாலியல் தொல்லைகளால் வெளியில் செல்லவே அச்சப்படும் பெண்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே மாணவிகளை தனது கை கால்களை அமுக்கிவிட சொன்ன அரசு பள்ளி ஆசிரியர். திமுக ஆட்சியில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே ஒழுக்கத்தை மீறுவதாக கூறி பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் போராட்டம். கடலூர் மாவட்டம் சோழத்தரம் அருகே போதைப் பொருட்கள் விற்பனை செய்தவர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப்பொருள் விற்பனை அதிகரிப்பு என மக்கள் விமர்சனம். சென்னை நேசப்பாக்கத்தில் 30 கிலோ எடையிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு.
சென்னை திருவல்லிக்கேணியில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை செய்த நபர் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் விற்பனையை தடுக்காமல் உளவுத்துறை என்ன உறங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் மின் இணைப்பு வழங்க லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளர் மற்றும் வணிக ஆய்வாளர் ஆகியோர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நீதிமன்ற உத்தரவின்படி கோவில் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடையை இடிக்க வந்த நகராட்சி அதிகாரிகளுக்கு அறநிலையத்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு துறை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதால் பொதுமக்கள் அதிருப்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அரசு பள்ளியில் மதிய உணவில் உட்கொண்ட 6 மாணவர்கள் வாந்தி மயக்கத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு விளம்பரம் செய்வதில் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாகவும் பள்ளி மாணவர்களின் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் பெற்றோர்கள் ஆதங்கம். பாலியல் வழக்குகளை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு மண்டல ஐஜிக்கள் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல். எந்த வழக்காக இருந்தாலும் உடனடியாக விசாரிப்பதுதானே காவல்துறையின் பணி என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை பாலியல் வழக்குகளில் மெத்தனமாக செயல்படுவது இதன் மூலம் நிரூபணமாகி இருப்பதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வரும் நிலையில் நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டி தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிரடி. 179 நீதிமன்றங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த தமிழக அரசு நிதி ஒதுக்கி விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். திமுக ஆட்சியில் மினி பேருந்துகளின் கட்டணம் அதிகரிப்பு. ஸ்டாலினின் திமுக அரசு மக்களை சுரண்டி கல்லா கட்டுவதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக குற்றச்சாட்டு. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 37வது கூட்டம் ஜனவரி 30ஆம் தேதி கூடுகிறது. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அரசு பிரதிநிதிகளுக்கு அழைப்பு. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் ஜனவரி 30ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துமா மைனாரிட்டி பாஜக அரசு? அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்த இந்திய பிரதமர் மேற்கு ஆசியாவில் நிலவும் சூழல் குறித்தும் யுக்ரைன் குறித்தும் தீவிரமாக விரிவாக ஆலோசித்ததாக தகவல். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பாதாளத்திற்கு செல்கிறது. அமெரிக்காவில் இருக்கும் சுமார் 18,000 இந்தியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. இந்த நிலையில் அதை பற்றி பேசாமல் யுக்ரைன் பிரச்சினை குறித்து பேசுவதுதான் முக்கியமா என மக்கள் கேள்வி. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனமான கோல் இந்தியா நிறுவனம் கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த நிதியாண்டில் சுமார் 17.5% நஷ்டம் சந்தித்திருப்பதாக தகவல். நிலக்கரி உற்பத்தி அதிகரித்த போதிலும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பது மைனாரிட்டி பாஜகவின் மோசமான நிர்வாகத்தை குறிக்கிறது என மக்கள் ஆதங்கம். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தில் தமிழக அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் பதிவாகும் விண்ணப்பங்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதாக தகவல். மற்ற மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கில் விண்ணப்பங்கள் பதிவாகும் நிலையில் தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் 622 விண்ணப்பங்கள் மட்டுமே பதிவாகியிருப்பதாக மத்திய வீட்டு வசதித்துறை தகவல். இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. இந்திய அறிவியல் மையத்தில் பணியாற்றிய பழங்குடியினத்தவர் கொடுத்த புகார் அடிப்படையில் கோபாலகிருஷ்ணன் உட்பட 18 பேர் மீது வழக்கு பதிவு. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்கும் முடிவிலிருந்து யூ-டர்ன் அடித்து புத்துயிர் கொடுத்த நிதி ஒதுக்குவதாக விளம்பரம் தேடும் மைனாரிட்டி பாஜக அரசு.
பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அரசு பங்குகளை தனியார் நிதி நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய தனித்துறையே உருவாக்கிய மைனாரிட்டி பாஜக அரசுதான் என்பது உலகுக்கே தெரியுமே என மக்கள் விமர்சனம். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். 200க்கு மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அச்சம். அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு வரி விதித்து அமெரிக்காவை வளப்படுத்துவோம் என அதிபர் ட்ரம்ப் மீண்டும் அதிரடி. அமெரிக்காவில் தனிநபர் வருமான வரி நீக்கப்பட இருப்பதாகவும் தகவல்.